பிரேமா இடி பற்றி யூஎஸ்எஸ்லேருந்து வந்திருக்க லேட்டஸ்ட் நியூஸ் பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் uss.gov இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருந்த ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் ரூல் ஃபார் இஏடிஸை நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஏடின்னு சொன்னீங்களே, என்னென்ன இஏடிஸ் இதில் வராங்க? கரெக்ட், நிறைய இஏடிஸ் நம்ம பார்க்குறோம். H4 EAD இருக்காங்க, L2 EAD இருக்காங்க, STEM OPT EAD இருக்காங்க, க்ரீன் கார்டில் அந்த I-485 மட்டும் பண்ணிவிட்டு அதில் EAD வாங்கி வச்சுருக்கவங்க இருக்காங்க. இந்த மாதிரியான EAD இருக்காங்களே, இதில் L2 EAD பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏற்கனவே L2ல I-94 இருந்தே போதுமானது, நீங்கள் அதை வச்சே வேலை செய்யலாம். EADங்கிறது ஒரு அடிஷ்னல் டாக்குமெண்ட் தான். அது ஏற்கனவே பைடன் கவர்மெண்ட்லேயே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. STEM OPT EADஸ்க்கும் ஆல்ரெடி 380 நாளுங்கிற அந்த ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் சரியான நேரத்தில் EAD ஃபைல் பண்ணும்போது அந்த 180 டேஸ் இருக்கு இல்லையா, அதுலேயுமே எந்த பிரச்சனை கிடையாது. இப்போ பிரச்சனைக்குரிய இடம் எதுவாக இருக்குன்னா H4 EAD அண்ட் I-485 DAD. எப்போலேருந்து அமலாக்க போகிறாங்க? இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அன்னிலேருந்து அமலாக்குது. அதாவது அக்டோபர் 30 இது அமலாக்க போகிறாங்க. ஸோ அதன் பிறகு எதெல்லாம் EAD ஃபைல் பண்ணுறாங்களோ அந்த EADஸ்க்கு இந்த ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் ரூல் அப்ளிகபிள் ஆகாது. அதுக்கு முன்னாடி ஃபைல் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களுக்குலாம்? நல்ல கொஸ்டின். அதுக்கு முன்னாடி ஃபைல் பண்ணவங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் ரூல் அப்ளை ஆகும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நீங்கள் ஏற்கனவே செப்டம்பர் மாதமோ இல்லை ஆகஸ்ட் மாதமோ ஃபைல் பண்ணியிருக்கீங்க, இன்னும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, டிசம்பரில் உங்களுக்கு எக்ஸ்பிரி ஆக போகுது. ஆனால் டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு I-94 அப்ரூவ் ஆகிடுது, ஆனால் EAD வரல. பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் ரூல் அப்ளை ஆகும். பிகாஸ் நீங்கள் அக்டோபர் 30க்கு முன்னாடி EAD ஃபைல் பண்ணதுனால. இதுக்கப்புறம் ஃபைல் பண்ணுறவங்க சரியான முறையில் நீங்கள் ஃபைல் பண்ணுறது மூலியமாக அட்லீஸ்ட் இதனால் வரக்கூடிய அந்த இம்பாக்டை நீங்கள் குறைக்கலாம். சரியான முறைன்னு சொன்னீங்களா பிரேமா, என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? சிம்பிள், டைம் தான் எல்லாமே. அதாவது நீங்கள் 6 மாதம் முன்னாடி சரியாக ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஃபைல் பண்ணிடணும். நீங்கள் H1B H4ல இருக்கீங்கன்னா, இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிரி ஆக போகுதுன்னா 6 மாதம் முன்னாடி H1B H4 EAD ஒரு பண்டிலாக மிக முக்கியமாக ப்ரீமியம் போக முடிஞ்சால் ப்ரீமியமில் பண்ணிவிடுங்க. முன்னாடி எட்டுக்கானி ஸ்டேட்மெண்ட் இருந்தது, அதனால் ப்ரீமியம் எல்லாம் பண்டிலாக போகும்போது ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் ப்ரீமியம் பண்ணும்போது நார்மலை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குதா அட்டானிஸ்ட்லேருந்து ஒரு கருத்து வருது. ஸோ அதனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சரியான முறையில் ப்ரீமியம் ப்ளஸ் டைமுக்கு ஃபைல் பண்ணுங்க. இதுக்கு கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? கண்டிப்பாக இருக்குன்னு தான் அட்டார்னிஸ் சொல்கிறாங்க. பிகாஸ் இது எப்படி அமல்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, முத நாள் பப்ளிஷ் பண்ணி மறுநாள்லேருந்து அந்த ரூல் கிடையாதுப்பா அப்படின்னு தூக்குறாங்க. இதை ஒரு 30 நாள் மக்களோட கருத்து கேட்புக்கு விட்டு 60 நாளுக்கு அப்புறம் அமலாக்கப்படுத்துகிறோம். அந்த ட்ரெடிஷ்னல் வே இருக்குல்ல, அதன்படி அமலாக்கப்படல. அதனால் இது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது கோர்ட்டுக்கு போயிட்டு லாசூட் ஃபைல் பண்ணி இதை தடை வாங்குறதுக்கு. இப்போ EADஸ்ல 6 மந்த்ஸ்க்குள்ளே வந்துடுதா? பெரும்பாலான EAD 6 மந்த்க்குள்ளே அப்ரூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறது, ப்ளீஸ் 6 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் ஃபைல் பண்ணுங்க. எஜ் கேசஸ் இருக்குது, அது 6 மந்த் தாண்டி போயிடுது. சப்போஸ் RFலாம் வந்துச்சுன்னா அது தகுந்த மாதிரி இருக்கும். அதனால தான் டாக்குமெண்ட் தான் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஃபைல் பண்ணும்போது வித் ஆல் த டாக்குமெண்ட்டோட ஃபைல் பண்ணுங்கள். ஸோ RF அவாய்ட் பண்ணலாம், அந்த ஒரு டிலேவை அவாய்ட் பண்ணலாம். 6 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு EAD கார்டு வந்துடும். நீங்கள் ஒர்க்லேருந்து பிரேக் பண்ண வேணாம், நீங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு.